நம்ம பேஜில் இப்படி ஒரு ஒஸ்ட்டான ப்ராடக்ட்டுக்கு நான் ரிவ்யூ கொடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறேன். எந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபியூ டேஸ் முன்னாடி கேபி அபாயாஸ் அண்ட் ஹிஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் ஒரு ஹிஜாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க பேஜில் நான் பார்க்கும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. அபயாஸ், ஹிஜாப்ஸ் நிறைய போட்டிருந்தாங்க. எக்கச்சக்கமாக நிறைய கஸ்டமரோட ரிவ்யூவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து ட்ரஸ்டபுளாக இருக்கும்னு சொல்லி தான் நான் ஆர்டரே பண்ணேன். அவங்ககிட்ட வந்து நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெடி டு வியர் ஹிஜாப். அந்த ஹிஜாப் எப்படி இருக்கும்னு நான் சைடில் கொடுக்குறேன். அவங்க ஆக்சுவலாக வந்து ஓன் வீடியோவே வந்து போடலை. வேற ஒருத்தவங்க வீடியோவில் வந்து இவங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஜாப் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த லெவலில் அவங்க காமிச்சிருந்தாங்க. அதை பார்த்து ட்ரஸ்டபுளாக இருக்கும்னு சொல்லி நம்பி நான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த ஹிஜாப்போட ஒரிஜினல் வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஹிஜாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350 rupees, ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ப்ராடக்ட் கையில் வந்ததுக்கப்புறம் 350 rupeesக்கு இந்த ஹிஜாப் வந்து ஒர்த்தே கிடையாது. அந்த அளவுக்கு தான் மோசமான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. வீடியோவில் ஒரு மாதிரி காமிச்சிட்டு அந்த வீடியோ கூட உங்களுக்கு நான் சைடில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஹிஜாப்போட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த ரெடி டு வியர் ஹிஜாப். இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஃபோர்ஹெட் போர்ஷனில் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஃபேப்ரிக் பாருங்கள் எவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு. ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு திக்காக அப்படி இருந்துச்சு ஃபேப்ரிக்கு. இதில் பார்க்கும்போது எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இன்னொரு மெயின் ப்ராப்ளம் இதில் என்னென்னா, இதோட லென்த் வந்து இந்த டிசைனோட லென்த் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கும் போது இந்த இயர் வரைக்குமே அந்த லென்த் வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த லென்த் எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்கள். இவ்வளோதான், இதோடய முடிஞ்சிடுது. மெயினாக இந்த ஹிஜாப்பில் இருக்க இன்னொரு ப்ராப்ளம், இங்கே நாட் போட முடியலை. அந்தளவுக்கு இந்த ரோப்போட லென்த் வந்து கம்மியாக இருக்குது. எப்படி இதை நான் யூஸ் பண்ணுறது? அவ்வளோதான். அதுக்கு மேலே டைட்டாக போட்டோம்னா முன்னாடி இறங்கிட்டு வந்துடும். நார்மலாக அபயாலாம் வாங்கும்போது அதுக்கு கொடுக்குற ஷால்ஸ் கூட ரொம்ப இப்போலாம் வந்துட்டு குவாலிட்டியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதோட குவாலிட்டி பாருங்கள். நான் அதை வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்பராக வீடியோஸ் எல்லாமே எடுத்து என்ன ப்ராப்ளம், இதை வந்து நான் வியர் பண்ண முடியாமல் இருக்கும்போது இதை எதுக்கு நான் 350 கொடுத்து நான் வச்சுக்கணும், எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ராப்பராக அவங்கக்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணால் அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணலை எனக்கு. அவங்கக்கிட்ட இருந்த வந்த ஆன்சர் என்னென்னா, உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிக்கலங்கிறதுக்காக நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்காமலாம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம்? 350 கொடுத்து ஆர்டர் பண்ணுறது பிடிக்காமல் ஆர்டர் பண்ணுவோமா? வீடியோ பார்த்து பிடிச்சதுனால தான் நான் ஆர்டர் பண்ணேன். ப்ராடக்ட் கைக்கு வந்ததுக்கப்புறம் அதில் காமிச்சதுக்கும் அனுப்புனதுக்கும் சேம் அதே ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் வந்து மாற்றியெல்லாம் அனுப்பலை, சேம் ப்ராடக்ட் தான். அதில் காமிச்ச குவாலிட்டிக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து டிஃபர் ஆகுது. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அது வந்து அவங்க அக்செப்டே பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அவங்க சொல்கிற விஷயம் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பிடிக்கல அதனால நீங்கள் சொல்கிறீங்கன்னு இது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கஸ்டமர் வந்து இந்த ப்ராடக்டை வாங்கியிருக்காங்கன்னா எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்களாம். நான் ஒரு ஆள் தான் நெகட்டிவாக இதை பற்றி சொல்கிறேன். அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? எதுவும் எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. நான் வந்து நான் ரீஃபண்ட் முடிஞ்ச அளவு கேட்டு பார்த்தேன். எனக்கு அவங்க தர்ற மாதிரி இல்லை. அதோட ஃபுல்லாக நான் லென்த்தியாக நான் ப்ராப்பராக வீடியோ எடுத்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓப்பனிங் வீடியோ ப்ராப்பராக சென்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணும் போதே அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு வந்து ப்ராப்பராக ஓப்பனிங் வீடியோ வந்து மஸ்ட்டு சென்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நான் ஓப்பனிங் வீடியோவும் எடுத்து அனுப்பிட்டேன். எல்லாம் ப்ராப்பராக இது பண்ணி எடுத்து அனுப்பலே அவங்க வந்துட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்கிறோமோ அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்ல வர்றது தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து சாட் பண்ணாங்க இல்லையா இன்ஸ்டாகிராமில், அதை கூட நான் அட்டாச் பண்ணுறேன் வீடியோட எண்டில். பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு கஸ்டமர்கிட்ட எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து நான் இவ்வளோ தூரம் எடுத்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ்க்காக தான். நீங்கள் வந்து சப்போஸ் வேறு ஒருத்தவங்க வீடியோவை எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் வீடியோ சென்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ நான் இதை எடுத்து இப்படி காட்டுறேன் இல்லையா, இதே மாதிரி இந்த ஒரிஜினல் ப்ராடக்டை அவங்க எல்லாருக்கும் கொரியர் பண்ணுறாங்கல்ல, சேல்ஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் அப்படி கையில் வச்சு அவங்க கையில் வச்சோ இல்லை அந்த ப்ராடக்ட்டை டேரெக்டாக காமிச்சோ வீடியோ போட்டிருந்தா 350ங்கிற அந்த ப்ரைஸ்க்கு சத்தியமாக யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. நானும் வாங்கியிருக்க மாட்டேன். அவங்க காமிச்ச வீடியோவே வேறு ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி வீடியோ சர்வ் பண்ணிட்டு ஃபைனலாக இப்படி ஒன்று அனுப்பி வச்சுட்டாங்க. இதை கண்டிப்பாக வந்து நான் யூஸ் பண்ணவே முடியாது. என்னோடய பொண்ணுக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். இதில் வந்து எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா 350 rupeesக்கு இது ஒர்த்தே கிடையாத ஒரு ப்ராடக்ட்டு. என்னோட பொட்டிக்லேயே நிறையா ஷால்ஸ் வந்து நான் கம்மி ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கேன். நான் வீடியோ பார்க்குறேன், நீங்களே சொல்லுங்கள் 350 rupeesக்கு வந்து இந்த ஹிஜாப் ஒர்த்தா அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். 50 rupeesக்கு வந்து இது ஒர்த் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ரேட் வந்து மேபி கம்மி பண்ணியிருக்கலாம் அவங்க இந்த ஒரு குவாலிட்டிக்கு. அவங்க வீடியோவில் காமிச்சிருக்க குவாலிட்டிக்கு வேணால் அந்த ப்ரைஸ் வந்து ஓகேவாக இருக்கும், நம்மளுக்கும் அக்செப்டபுளாக இருக்கும். இந்த ப்ரைஸ் ஓகே தான், ஏன்னா அந்த மாதிரி அந்த வீடியோவில் அவங்க ஷோ பண்ணியிருந்தாங்க.
டாப் வந்து நான் எதுக்கு ஆர்டர் பண்ணேன்னா, இந்த மாடல் எனக்கு அவங்க வீடியோவில் காமிச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அந்த மாடலில் ஒன்று எடுத்து பர்சனல் யூஸ்க்கு ஒன்று எடுத்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பல்க் ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த குவாலிட்டியை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் அடுத்த ஆர்டரே கொடுக்க வேணாம், அதோட விட்டுருவோம்னு சொல்லி விட்டாச்சு. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னதான் ஆன்லைன் ஷாப்பிங் இப்போ அதிகமானாலும் கொஞ்சம் உஷாராகவே ஆர்டர் பண்ணுங்கள், குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா லோ குவாலிட்டியை கூட ஆன்லைனில் வந்து பக்காவாக வீடியோ எடுத்து ஈஸியாக சேல்ஸ் பண்ணிடலாம் போல். ஃபாலோவர்ஸ் மட்டும் அதிகமாக இருந்தால் போதும், நம்ம என்ன குவாலிட்டி வேணால் எப்படி வேணால் சேல்ஸ் பண்ணிடலாம் போல். அந்த மாதிரி தான் நிறையா பேஜில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. லோ குவாலிட்டி ப்ராடக்டை ஹை ரேஞ்சில் சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.